ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ வந்து ஆப்ஷன் பையிங் பண்ண போகிறோம். அது 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி அவுட் ஆஃப் த மணியில் எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், அதை பற்றி வீடியோ. இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்கப்பட்ட அனைத்து கண்டென்ட்டும் எஜுகேஷன் பர்பஸாக உருவாக்கப்பட்டவையே, நாட் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன், ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம், ஃபார் அவுட் ஆஃப் த மணினா எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ணலாம், அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடிய ட்ரேட் வந்து 1 மினிட் கேண்டில் பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இப்போ நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 மினிட் சார்ட் வச்சுக்கிறோம். இன்றைக்கி தேதி 10ஆம் தேதி. ஓகேவா? ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட 1 மினிட் கேண்டில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஒரு லோ ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணும். அந்த லோவை நோட் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி அந்த லோவிலேருந்து ஒரு ஹை பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணும். அந்த ஹையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நோட் பண்ணிவிட்டு ஹையை உடச்சிச்சின்னா வச்சுக்கோங்க, நம்ம வந்து கால் சைடு இருக்கிறது அவுட் ஆஃப் த மணியை ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கலான்னா, அந்த ஹையை உடச்சிட்டு ஒரு புல்பேக்கை எடுத்துகிட்டு அந்த புல்பேக்கோட ஹையை உடச்சா மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதை நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? இதுவே லோ ப்ரைஸை உடச்சிச்சின்னா, உடச்ச பிறகு ஒரு புல்பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே இறங்கிச்சுன்னா நம்ம அவுட் ஆஃப் த மணியான புட் ப்ரைஸில் எடுக்கலாம். அது எப்படி நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? இன்னைக்கு தேதி 10ஆம் தேதி. பார்த்துங்க அங்கே. இப்போ மார்க்கெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே ஓப்பன் ஆகி ஒரு லோ மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும். ஓப்பன்லேருந்து ஒரு லோ ஃபிக்ஸ் பண்ணும். இதான் லோ. இங்கே ஒரு லோ ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. இந்த லோவை ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்புறம் இந்த லோவிலேருந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகும். அந்த ஹை நோட் பண்ணிக்கணும். பாருங்க, லோ வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆகுது. இந்த ஹையை நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு லோ உடைக்கத ஹை உடைக்க ஃபஸ்ட்டு பார்க்கணும். வாங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ லோ ஹை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லோவும் ஹையும் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு இது உடைக்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கணும். பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். இப்போ வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கி அந்த ஹையை உடச்சிருச்சு. ஓகேவா? ஹையே இந்த கேண்டில் உடச்சிருச்சு. இப்போ இந்த கேண்டில் வந்து நமக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கான்னு செக் பண்ணுறக்க வால்யூம் கேண்டில் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா வால்யூம் நல்லா இருந்துச்சுன்னா பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும். பாருங்கள், பாருங்கள் இந்த கேண்டில் பாருங்கள். மார்க்கெட் இங்கே பாருங்கள் மேலே ஏறிட்டே இருக்குது. அந்த பிரேக் அவுட்டான கேண்டில், இந்த பிரேக் அவுட்டான கேண்டில் பாருங்க, ப்ரீவியஸ் இங்கே இருக்குது. ப்ரீவியஸோட ஹை வால்யூமோட பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்போனா மார்க்கெட்டு கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இருக்குது. அப்போனா நம்ம கால் சைடு இருக்கிற அவுட் ஆஃப் த ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம என்ட்ரி எப்போ எடுக்கணுமோ ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அந்த புல் பேக்கோட கையை உடச்சா மட்டும்தான் என்ட்ரி. ஓகேவா? வால்யூம் பார்த்தாச்சு. வால்யூம் வந்து மேலே ஹை பிரேக் அவுட் ஆகிருக்கு. வால்யூமோட பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போன பிறகு ஒரு புல் பேக் இருக்கும். இந்த மேலே போய் ஒரு இங்கே ஒரு ஹை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு புல் பேக்காக கீழே இறங்குது. பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி காமிக்கிறவங்க. இங்கேருந்து உடச்சி ஒரு ஹை ஃபார்ம் ஆகி இங்கேருந்து மார்க்கெட் ஒரு புல் பேக் இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் புல் பேக் இருக்குது. எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போய் இந்த ஹையை உடச்சிச்சின்னா நம்ம என்ட்ரி எடுத்துடணும். இப்போ கரெக்டாக இந்த கேண்டி கரெக்டாக 9:36 கேண்டி கரெக்டாக இந்த ஹையை தாண்டி க்ளோஸ் வச்சிருச்சு. அப்போனா இதுக்கு அடுத்த கேண்டி என்ட்ரி எடுத்துடணும். இதுக்கு அடுத்த கேண்டி 9:37. ஓகேவா? நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம ஹை ப்ரைஸ் எவ்வளவு, அதாவது நம்மளோட ஃபஸ்ட்டு ஹை 25,892. அப்போனா இதோட ரவுண்ட் ஃபிகர் ஆனது 25,900. அப்போ ஓகேவா?
இதுலேருந்து நம்ம ஒரு 200 பாயிண்ட்லேருந்து 500 பாயிண்ட் இருக்குது அவுட் ஆஃப் த மணி எடுக்கலாம். ஏன்னா அப்புறம் தான் நம்ம மார்க்கெட்டு ட்ரெண்டோட அது ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம எடுக்க போகிறோம். மினிமம் ஒரு 200 500 இருக்கிற அவுட் ஆஃப் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகேவா? நம்ம எடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுக்க போகிறோம். ஏன் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்னா இப்போ நம்ம கரண்ட் வீக் எடுத்துட்டோம்னா டைம் டிகே ஆகும். அதனால் ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கம்மி. இது நம்ம நெக்ஸ்ட் வீக் எடுத்துட்டோம்னா டைம் டிகே கொஞ்சம் கம்மியாகும். அதனால் ப்ராஃபிட் ஈஸியாக மேக் பண்ணிடலாம். ஓகேவா? நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து என்னென்னா இப்போ வந்து நம்ம லோ ப்ரைஸ் வந்து ஹை ப்ரைஸ் எவ்வளவு 25,893 இந்த பார்த்துக்கோங்க. இந்த 893 ரவுண்ட் ஃபிகரான 25,900. அப்போ 25,900 ஒரு 300 பாயிண்ட் வச்சுக்கிறோம். நம்ம 200 to 500 பாயிண்ட் எவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 300 பாயிண்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ 25,900 300 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு 26,200. இப்போ 26,200 கால் ப்ரைஸோட அவுட் ஆஃப் த மணி. அதை நம்ம செக் பண்ண போகிறோம். நம்ம இண்டி நல்லா நோட் பண்ணி எப்போ பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கு 9:36. அப்போனா 9:37 இண்டி எடுத்துடணும். நம்ம எடுக்கக்கூடிய ப்ரீமியம் வந்து 70லேருந்து 100க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம 10 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதுவே 40லேருந்து 70க்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு 5 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம். இதுவே ப்ரீமியம் வந்து 20 to 30 இருந்துச்சுன்னா நம்ம டார்கெட் 3 பாயிண்ட் வச்சுக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு வாங்க செக் பண்ணும்போது 25,200 வந்து அவுட் ஆஃப் த மணி. இந்த 25,200 அவுட் ஆஃப் த மணி நம்ம எடுக்க போகிறோம். ஆப்ஷன்ஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லா வாட்ச் பண்ணி இந்த வீடியோ. அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக நம்ம அவுட் ஆஃப் த மணி ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டோட நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். அதனால் ப்ராஃபிட் மேக் பண்ணுற வாய்ப்பு அதிகம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ரீசன் சொல்லிட்டேன். ஓகேவா? ஏன் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட் எடுக்கிறோன்னு 26,200 ஒரு கால் ப்ரைஸ் எடுத்துக்கிறோம். நம்ம சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் வச்சுக்கோங்க 70 to 100 இருந்துச்சுன்னா ப்ரீமியம் வந்து டார்கெட் 10 பாயிண்ட்டு. 40லேருந்து 70 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து டார்கெட் 5 பாயிண்ட்டு. 20லேருந்து 30 இருந்துச்சுன்னா நம்ம டார்கெட் வந்து 3 பாயிண்ட். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ நம்ம 1 மினிட்க்கு வச்சாச்சு. ஓகேவா? இன்றைக்கி 10ஆம் தேதி நம்ம என்ட்ரி எவ்வளோ 9:37. அதை பார்த்து பார்த்தீங்கன்னா 9:37 என்ட்ரி எடுத்துடணும். ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அந்த புல் பேக்கோட ஹையோட புல் பேக் எடுத்தால் மட்டும் தான் என்ட்ரி எடுக்கணும். இதே சப்போஸ் லோ கட் பண்ணி கீழே போனாலும் ஒரு லோவிலேருந்து ஒரு புல் பேக் எடுத்து கீழே அந்த லோ உடச்சிச்சின்னா அப்போ தான் என்ட்ரி எடுக்கும். அந்த மாதிரி கான்செப்ட்டு. 9:37க்கு என்ட்ரி எடுத்துடணும். 9:37 கரெக்டாக இந்த 9:37 இது ஓப்பன் பேஸ் அளவு 97. அப்போ நம்ம என்ட்ரி ப்ரைஸ் 97. நம்ம டார்கெட் எவ்வளோ வைக்கணும்? இப்போ வந்து 97 எதில் இருக்குது 70லேருந்து 100க்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம டார்கெட் 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ நான் 97ஓட 10 பாயிண்ட் ஆட் பண்ண எவ்வளவு 107. நம்ம டார்கெட் 107. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இது வந்து ஒரு மந்த்துக்கு ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. அப்போ வந்து உங்கள் வின்னிங் அக்யூரசி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பாருங்கள், நம்ம இன்னும் 9:37 என்ட்ரி எடுத்தாச்சு. அதாவது 9:37 என்ட்ரியில் 97 என்ட்ரி எடுத்திருக்கோம். நம்ம டார்கெட்டுக்கும் 107. பாருங்கள் மார்க்கெட் பாருங்கள், அது தொட்டுச்சு மேலே ஏற்றி கீழே இறங்கியிருக்கு. மறுபடியும் மேலே ஏறிச்சு. மறுபடியும் மேலே ஏறிச்சு. கரெக்டாக நம்ம வாங்க நம்ம டார்கெட் கரெக்டாக இந்த ரீச் ஆயிடுச்சு. நோட் பண்ணி காமிக்கிறேன். கரெக்டாக நம்ம டார்கெட் இந்த இடத்த ரீச் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரீச் ஆச்சு. மார்க்கெட் ரீச் ஆச்சு. அங்கேருந்து மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு. பாருங்கள் கரெக்டாக நம்ம என்ட்ரியும் டார்கெட் ரீச் ஆன பிறகு மார்க்கெட் டவுன் ஆகி கீழே வருவாங்க. பாருங்கள் கரெக்டாக கீழே ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா கீழே வந்துச்சு. பார்த்தீங்களா கரெக்டாக இதுக்குன்னு சொல்லி மினிமம் நம்ம சொன்ன டார்கெட்டை வச்சா மினிமம் டார்கெட் வச்சு நம்ம கரெக்டாக கீழே வந்துச்சுப்பாங்க. நம்ம டார்கெட் ரீச் ஆனோம் உடனே மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. பார்த்தீங்கன்னா கடைசி செக் பண்ணி
உடஞ்சிச்சா, இதான் கான்செப்ட்டு. நம்ம என்ட்ரி அழகாக பாருங்கள், 97 என்ட்ரி கிடச்சிருக்கு, 107 வரட்டுங்க. 97 என்ட்ரி கிடச்சிருக்கு, நம்ம டார்கெட் 107. அழகாக நம்ம என்ட்ரி டார்கெட் கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு. உடனே ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் கரெக்டாக. இப்படி தான் அவுட் ஆஃப் நம்ம ஈஸியாக ப்ராஃபிட் மேக் பண்ணலாம். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு இப்போ கான்செப்ட் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1 மினிட் கேண்டில் வச்சுக்கிட்டு ஓப்பன் ப்ரைஸ்னு ஒரு லோ ஃபிக்ஸ் பண்ணு. அந்த லோவுன்னு ஒரு ஹை ஃபார்ம் ஆகும். அப்படி இந்த லோவையும் ஹையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஹையை உடச்சி பிரேக் அவுட் ஆகி ஹையை உடச்சிச்சின்னா, ஹை உடச்ச பிறகு ஒரு புல் பேக் எடுத்த பிறகு அந்த புல் பேக் ஹையை உடச்சின்னா நம்ம என்ட்ரி எடுத்துடணும். நம்ம ப்ரீமியம் 70 100 இருந்துச்சுன்னா 10 பாயிண்ட்டும், 40லேருந்து 70 இருந்துச்சுன்னா டார்கெட் 5 பாயிண்ட்டும், 20 30 இருந்துச்சுன்னா 3 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? இது சப்போஸ் லோ உடச்சிச்சின்னா வச்சுக்கோங்க, நம்ம உடச்சோன்னே என்ட்ரி எடுத்துக்கூடாது. உடச்சோன்னு கீழே போகும் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு அந்த லோவை மறுபடியும் உடச்சிச்சின்னா நம்ம வந்து புட் சைடு இருக்க அவுட் ஆஃப் வந்து எடுத்துக்கலாம். இதுதான் கான்செப்ட்டு. இந்த வீடியோ நல்லா வாட்ச் பண்ணிப்பேன், அவங்க உங்களுக்கு புரியும். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு, அதுக்காக சொல்லித்தரேன். ஓகேவா? இதை வந்து நல்லா அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.